Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நினைத்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்பொழுது தேவ செய்திக்கு முன்பதாக நம் கண்களை மூடி இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, 10 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீரே ராஜா. இந்த வருடத்துல இந்த 11வது மாதம் உடைய தயவு எங்களோடு இருக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய தயவுனால எங்களை நடத்துவீராக. விசேஷமா இந்த நாளில யூடியூப் மூலமா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை ஆசீர்வதிங்க ராஜா. ஆவலோடு எதிர்பார்ப்போடு என் தெய்வம் பேசுவார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக. எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினாலே நாங்கள் எடுத்து போடுகிறோம். கிருபையினாலும் ஆசீர்வாதத்தாலும் தொடர்ந்து வழிநடத்தும். ஆசீர்வதியும் இயேசு நினைத்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. So இந்த நாட்களில தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சொன்னது போல 10 மாதங்கள் கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஆமென். எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனங்கள், நம்ம கேள்விப்படாத புது பேரா நம்ம சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். எல்லா இன்ஃபெக்ஷன் மத்தியிலையும் புதிய காரியத்து மத்தியிலும் ஆண்டவர் விலக்கி நம்மளை பத்திரமா இம்மட்டும் காத்து நடத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற வார்த்தைக்கு இந்நாள் வரைக்கும் சாட்சியா நாம தான் இருக்கிறோம். ஆமென். இந்த 11வது மாதம் ஆண்டவர் உங்களை தேவ செய்தி கேட்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரியவர். ஆமென். இந்நாள் வரைக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த தெய்வம் இனி வரும் நாட்களிலும் உங்களை பத்திரமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்போதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் அதுதான். உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போகிற வல்லவராய் இருக்கிறார். இப்போதும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. தேவன் இந்த மாதம் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நடத்தினவர் இனியும் இருக்கிற நாட்களில என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று வார்த்தை கொடுக்கிறார். என் ரட்சகர் நம்முடைய ஏக்கங்களை அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை புரிந்தவராக இருக்கிறார். பாருங்க, நம்மளுடைய நாட்கள் கடந்து போக போக ஆண்டவரே அடுத்தது நாங்க என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அடுத்த வழியில நாங்கள் கடந்து போவது எப்படி, இந்த வறுமை நாட்கள்ல நான் எப்படி கடந்து போகுவேன், என்னுடைய வருமானம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் எப்படி அடுத்த காரியத்தை செய்வோம் என்று ஒரு குழப்பத்தோட நாம் இருந்திருப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு முன்பதாக செல்வேன். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவரே படிப்பின் காரியம் எப்படி போகும், ஆண்டவரே அப்பா இந்த மாதத்துல அடுத்து நடக்கிற எக்ஸாம்ஸ் எப்படி நாங்க பண்ணுவோம் என்று குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு முன்பதாக செல்வேன் என்று. ஹல்லேலூயா. யாரெல்லாம் எந்த கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்க நான் உனக்கு முன்பதாக செல்லுகிறேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு நல்லவர். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார்னா அந்த வார்த்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் பாருங்க, இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் எதற்காக சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார். அவர்களை பலவிதமான அற்புதங்களுக்கு மத்தியிலாக அவர்களை கொண்டு வந்து இப்பொழுது அவர்கள் வனாந்தரத்துல வருகிறார்கள். வனாந்தர வழியில இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் தேவையற்ற கன்றுக்குட்டிகளை உருவாக்குறது நிமித்தமாக ஆண்டவருடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, மோசேயை அதுக்காக போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவர்களை மன்னித்து நடத்துகிறார். இப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம வாசிச்சோம் என்றால் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நான் உங்களை எந்த தேசத்துக்கு அழைத்தேனோ அந்த கானான் தேசத்துக்கு நீங்கள் கடந்து போங்கள் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். முற்பிதாக்களுக்கு நான் வார்த்தை கொடுத்திருந்தேன், ஆகையால நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்திருப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக, விக்கிரக காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் மனமடிவாகி இப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்க போங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுல 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பார்த்தோம் என்றால் நீங்க கடந்து போங்க, ஆனா நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன்னா கடந்த நாட்கள் செய்ததான பாவத்தின் நிமித்தமாக நான் உங்க கூட வரமாட்டேன், ஆனா உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். நீங்கள் கடந்து போங்க, உங்களுக்கு கானான் தேசம் உங்களுக்காக இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்காக இருக்கிறது என்று சொல்லும்போது அப்பொழுது மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இல்ல ஆண்டவரே என்று 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லுகிறார். அப்பொழுது அவன்,
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென், ஹalleluya. பாருங்க, மோசேயோட ஜெபமா எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரலனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே என்று அவர் எவ்விதமாய் சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் இல்லாத ஒரு தேசத்துக்கு நம்ம கடந்து போக முடியாது. இந்த நாட்களில நீங்கள் இந்த சத்தியத்தை ஒரு தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அது ஒரு சாபமா தான் முடியும். அங்கே போகும்போது அது ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் நீங்க கடந்து போங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, ஆனா ஆண்டவர் வராத அந்த சமூகம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார்? பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் செய்த அந்த விக்கிரகத்தின் காரியத்தின் நிமித்தமாக தேவன் அவர்கள் மீது பயங்கர கோபம் கொண்டது நிமித்தமாக இந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களோடு வரமாட்டேன் என்று. அப்பொழுது இவர் சொல்லுகிற வார்த்தை, இல்ல ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க என் கூட வந்தீங்கன்னா தான் இந்த காரியத்தை நான் கடந்து போவேன். இந்த காரியம் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் எனக்கு தேவை என்று இந்த மோசே திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஏதாவது வகையில எது வந்தாலும் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற பிள்ளைகளா நாம காணப்படக்கூடாது. இது ஒரு சத்தியம், இது ஆழமான சத்தியம். இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது எப்படியாவது அநியாயமா கொடுக்குறாங்கன்னா அது நிமித்தமா நான் ஆசீர்வாதமா வாழ்ந்துடுறேன், அநியாய வட்டியில நான் வாழ்ந்துக்கிறேன், இல்ல தவறுதலான வழியில பணம் வருதா அந்த பணத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அது நிமித்தமா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இல்ல அநியாயத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமே அல்ல. ஹalleluya. பாருங்க, இந்த அநியாயமான ஒரு சூழ்நிலையில அவர் அங்கீகரிக்கவே இல்லை. அவர் வேணாம் ஆண்டவரே, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி ஆண்டவரே, நீங்க இல்லனா அந்த ஆசீர்வாதத்துல என்னால போக முடியாது. அது எவ்வளவு இன்பமான இடமா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய இடமா இருக்கட்டும், அது எனக்கு நிறைவை தராது. ஹalleluya. தேவ சமூகம் நமக்கு வேண்டும் என்றால், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற இடம் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தர் நம்ம கூட வரணும். ஆமென். கர்த்தர் கூட வரலன்னா அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஆனா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் தரேன் நீ போன்ட்டு. ஆனா ஆண்டவர் தரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து போகும் சொல்ற அந்த வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் கிட்ட போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்த, ஆண்டவரே என் மீறுதல்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க ஆண்டவரே, என் கூடவே வாங்க என்று நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமா உங்க கூட வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. 14வது வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிப்போம் என்றால், அவர் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட சமூகத்துல ஆண்டவர் நீ கூட வந்தே ஆகணும் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனுள்ளதாய் மாறுகிறது. பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆமென். சோ தேவன் நமக்கு முன்பதாக செல்ல அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். பிள்ளைகள் என்னதான் செய்தாலும், என்னதான் பலவீனப்பட்டிருந்தாலும், என்னதான் சோர்வடைந்திருந்தாலும், என்னதான் பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்க அவர் தயவு பெருத்தவர். ஆமென், ஹalleluya. மோசே இவ்விதமாய் சொல்கிறார், ஆண்டவரே நீங்க இல்லனா நான் போக மாட்டேன், நீங்க என் கூட வரலனா இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக மாட்டேன் என்று அவர் ஆண்டவர் சமூகத்துல உம்முடைய சித்தம் இல்லனா என்னால இந்த காரியத்தை நான் அடுத்த காரியத்தை நடத்த முடியாது, இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது, இந்த வனாந்தரத்திலே நாங்க சாகுறோம், இந்த வனாந்தரத்திலே நாங்க விழுந்து போகிறோம், எனக்கு இந்த இடத்துல இருந்து நான் போகணும்னா நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் என்று அவர் பிடிவாதமா இருக்கிறார். ஹalleluya. நீங்க இல்லனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், நீங்க இல்லனா எனக்கு அந்த சுகம் கூட வேண்டாம் என்று அவர் திட்டமாய் தேவனிடத்துல போராடுகிறார். ஆண்டவரே நீங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்க வேணாம் ஆண்டவரே, நீங்க இருந்தா மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க வந்தா மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே கூட என்று அவர் போராடி சொல்லுகிறார். ஹalleluya. பாருங்க, இதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் என்றால் ஒரு குஷ்டரோகி தேவ சமூகத்துல வருகிறார். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவர் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். நாம் வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஆமென், ஹalleluya. பாருங்க, அவன் ஒரு குஷ்டரோகி, அந்த சரீரத்துல பலவிதமான வியாதி பலவீனம், அவனால அந்த ஊருக்குள்ள போகவும் முடியாது, அவமான சின்னமா இருக்கு. அந்த காலகட்டத்துல எல்லாம் குஷ்டரோகம் வந்தா ஊரை விட்டு வெளியில வச்சிருப்பாங்க. அப்ப அவன் அவமானத்தை சகிக்கிறான், அவன் சரீரத்துல பலவீனம் இருக்கு. அவனுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா, அவன் உயிர் வாழணும்னா முக்கியமா அந்த உடல் சுகம் தேவை. அவனுக்கு தேவையான ஒரு சம்பவம் தான், தேவையான ஒரு சுகம் தான். ஆனா தேவன் கிட்ட அவன் கேட்டிருக்கலாம், ரொம்ப அழகா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சுகப்படுத்துங்க ஏசப்பா, என்னை எப்படியாவது நீங்க என்னோட சரீரத்தை பாருங்க, ரத்தம் வழியுது, என் சரீரத்தை பாருங்க, என்னால வியாதியின் பலவீனம் என்னால தாங்கவே முடியல ஆண்டவரே, தயவு செஞ்சு என்னை சுகப்படுத்துங்கன்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் கேட்கவே இல்லை. அந்த குஷ்டரோகியா இருக்கிற அந்த மனுஷனுடைய வார்த்தை பாருங்க, அழகான்னு சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இது சுகம் கொடுங்க. உங்களுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சித்தமா இருந்தா இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும், உமக்கு
சித்தமா இருந்தா இந்த காரியம் வாய்க்க பண்ணட்டும், உமக்கு சித்தமா இருந்தா இந்த வீடு வாசலை நான் கட்டுகிறேன், உமக்கு சித்தமா இருந்தால் இந்த வேலைக்கு போகிறேன், உமக்கு சித்தமான இந்த ஊழியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம நம்ம செய்யக்கூடாது என்பதற்கு இந்த குஷ்டரோகி ஒரு அருமையான ஒரு வார்த்தையா அவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவரே, தேவையானது அவருக்கு இது தேவை. நமக்கு சாதாரண ஒரு காரியமாய் பார்த்தாலே தெரியுது ஒரு குஷ்டரோகிக்கு என்ன தேவை, ஆனா அந்த சுகம் தேவை. ஆனா அதை கூட அவரை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்ல என் ஆண்டவருக்கு ஆண்டவர் சித்தம் இல்லாம எனக்கு அது வந்ததுன்னா அது எனக்கு சாபமா மாறிடும், அது இன்னும் மறுபடியும் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கும். வேண்டவே வேண்டாம், என் கர்த்தர் எனக்கு மனப்பூர்வமா என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் கரெக்டா இருக்கேன், அது அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லைன்னா எனக்கு அந்த காரியம் எனக்கு வேண்டாம் என்று அவர் திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வைக்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தது போல மோசே ஆண்டவர் சொல்லிட்டார் நான் வரேன் நீ போ பண்ணும்போது, இல்ல ஆண்டவரே நீங்க வந்தாதான் நான் போவேன்னு பிடிவாதம் பண்ணி உமக்கு சித்தமானாதான் நான் அந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவரே நீங்க ஏதோ அறகுறையா சொல்லி அனுப்புனா நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கன்னு பிடிவாதம் பண்ணின பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த குஷ்டரோகியை பார்க்கிறோம், சரீர சுகம் தேவை, ஆனாலும் அந்த தேவைக்கு மத்தியில அவன் சொல்லுகிறான் உமக்கு சித்தமானாதான் நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு எனக்கு சித்தம் உண்டு மகனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் நாம் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் கடந்து போனா, கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து போனா, கர்த்தர் நம்மை நடத்தினா அது ஆசீர்வாதமா இருக்கும், அது சுகமுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை சுகத்தோடு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தோடு வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொருடைய வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய சித்தம் எப்போது நம் மீது இருக்கிறது, அந்த சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அழகாய் சொல்லிட்டாங்க எனக்கு சித்தம் இருக்குப்பா அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த வேளையில சுகத்தை கட்டளையிடுகிறார். இப்பொழுதும் பாருங்க, இந்த பிரசங்கத்துல நாம் கேட்டது போல தேவன் நமக்கு முன்பதாக போனா, தேவன் நமக்கு முன்னாடியே இருந்தா சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. மீகாலை விதமாய் வசனம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. தேவ சித்தமும் தேவனுடைய சமூகம் முன்பதாக சென்றா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ நமக்கு முன்பதாக நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம போறாங்க, ஒரு சின்ன குழந்தை பின்னாடி வருதுன்னா அந்த தாய்க்கு தெரியும் அந்த வழியில எப்படி இருக்கு. சோ அந்த வழியில தம் பிள்ளையை கொண்டு போகும்போது இந்த இடத்துல போக கூடாது, சோ அந்த இடத்துல போக கூடாது என்று அறிந்து நல்ல ஒரு வழியில கொண்டு போவது போல தகப்பன் தன் பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு போவார். வழியில தடைகள் என்ன தடையா இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற தடை கற்களை அவர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவர் தடைகளை நீக்கி அவர் வாசலால் உட்பிரவேசிங்கள் என்று கர்த்தருடைய பிரசன்னம் அதுக்குள்ளே கடந்து வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் நமக்கு முன்பதாக செல்லும் போது எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும். கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். பூட்டப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா நமக்கு முன்பதாக சென்றார். ராஜா முன்பதாக சென்றாலே போதும், எல்லா விதத்திலும் ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். தன் பிள்ளைகளை மகிமையில கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன் பிள்ளைகளை எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவர் கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ நன்கு அறிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு தடையை நீக்கி போடுகிறவர் தான் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். அதுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார், நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை சொன்னீரே, நீங்க முன்பதாக கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து நீங்க ஜெபிக்கிற வேளையில இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கடந்து செல்லும் போது நமக்கு முன்பதாக எந்த தடையா இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏசாயால விதமாய் ஒரு வசனம் சொல்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எதெல்லாம் ஒழுங்கினமா இருக்கோ, எதெல்லாம் கோணலா இருக்கிறதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குவேன்.
வழியாக்குவேன், அது எல்லாவற்றையும் வழியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிசாசானவன் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறான், சமாதானத்தை கெடுத்து போடுகிறான், தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். வியாதியின் பலவீனத்தினால எல்லாருக்கும் ஒரு பயத்தின் ஆவியை கொடுத்து வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு சில விதமான பிரச்சனைகள் நிமித்தமாக எல்லோரும் நெருக்கப்பட்டு வைத்திருக்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, அவைகளை எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நேராக மாற்றுகிறேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு முன்ன போய் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது இந்த மாதத்துல நான் நிறைவேற்றுவேன், எல்லாவற்றையும் நான் கோணலை செவ்வையாக மாற்றுவேன். உனக்கு முன்பதாக என் சமூகம் போய் எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை சமாதானத்துக்கு ஏதுவா நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தெய்வம் பாருங்க, தம் பிள்ளைகள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். உண்மையாக இந்த பிரசங்கத்தை கொடுப்பதற்கு முன்பதாக நான் ஒரு கலக்கத்தோடு கூட காணப்பட்ட ஆண்டவரே, அடுத்து இந்த காரியத்தை எப்படி நடத்துவது, இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போவது என்று ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த வார்த்தை கொடுத்தார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், தடைகளை நீக்கி போட்டு உன்னை நான் கடந்து செல்வேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசின அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை வைத்து என் தேவனுக்கு நன்றிகளை நான் தெரிவிச்சேன். உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். தன் பிள்ளைகள் அடுத்த மாதம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாட்கள் என்ன பண்ணுவார்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில பூரணமான ஆசீர்வாதம் இல்லையே என்று கலக்கத்துல இருப்பாங்களே, ஆண்டவர் இவ்விதமாய் யோசித்து யோசித்து ஒவ்வொன்றாய் அறிந்து முன்னதாகவே வார்த்தை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்விதமாய் தாவீது இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, தேவ சமூகம் எனக்கு சந்தோஷம் நிறைந்த சமூகம் என்று அவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடை வெளிப்படுத்துகிறார். வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நித்திய பேரின்பம் எங்க இருக்குன்னா தேவ சமூகத்துல உண்டு. ஹல்லேலூயா. என் அப்பாவோட சமூகம் சமாதானத்துக்கு ஏதுவானது, என் அப்பாவோட சமூகம் பேரின்பம் நிறைந்தது. ஹல்லேலூயா. அவரிடத்துல போய் நான் கண்ணீரோடு அமர்ந்தாலோ, அவரிடத்துல போய் அப்பா என் தேவைகள் இன்னதென்று நான் அமர்ந்தாலோ, என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து எனக்காக செயல்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் கலக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் திட்டமாய் சொன்னார், உனக்கு முன்பதாக எல்லா காரியத்தையும் நான் செவ்வையாய் மாற்றுவேன் என்று. இந்த பேரின்பமும் ஆனந்தம் தான் இந்த நாட்களிலே தேவ சமூகத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில இந்த தேவ செய்தி கேட்கும்படியாக யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மாதம் உங்களை நித்திய மகிமையில அவர் நடத்துவார். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். அவர் தடைகளை நீக்கி போட்டு ஆனந்த பேரானந்தத்தில் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வழி வாசல் இன்னதென்று, எந்த வழியில நீ பிரவேசிக்கணும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையாலதான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி நான் கடந்து போறேன், தடைகள் எல்லாம் எடுத்து போடுறேன், நீ பின்னாடி வாமா என்று ஆண்டவர் உங்களை பத்திரமாய் கொண்டு போக அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு பிரசங்கத்துல கேட்டது போல ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வந்ததுமே, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா நான் நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று கர்த்தரை பற்றி கொண்டு கடந்து போனார். அதாவது இது எதை குறிக்கிறதுனா, தேவ சமூகத்தில் வார்த்தை வந்ததுமே டெய்லி காலையில் எழுந்து அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்திருக்கீங்க, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு நான் கடந்து செல்கிறேன், கடந்து போங்க, நிச்சயமா அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஒரு ஊழியக்காரர் ஜெபித்து கடந்து போகும்போது கர்த்தர் வார்த்தை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு குஷ்டரோகியோட வாயில வருகிற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிதான். கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார். அந்த வார்த்தை வைத்துக் கொண்டு தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க கடந்து செல்லுங்க. பூரண சுகம் உங்கள் சரீரத்தை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர் ஆகட்டும், சாதாரண பிலீவர் ஆகட்டும், யாரானாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு ஜெபித்தால் மாத்திரம் நிச்சயமா பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை முன்னே போனாதான் தடைகள் நீங்கும். கர்த்தருடைய வார்த்தை முன்ன போகணும்னா நீங்கள் தேவ சமூகத்துல அந்த வார்த்தை கொடுத்துட்டாரு, நான் முன்னாடி போறப்பா, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் பாட்டு அவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை வைத்து ஜெபிங்க, ஜெபம் பண்ணிட்டு கடந்து போங்க. அவர் தடைகளை நீக்கி போட்டு மகிமையில உங்களை கொண்டு போய் ஆனந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழும்படி இந்த மாதம் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த மாதத்துல எல்லா தடைகளும் அவர் நீக்கி போடுவார். திருமண காரியத்தின் தடையை நீக்கி போடுவார். வீடு கட்டும் காரியத்தின் தடைகளை நீக்கி போடுவார். உங்களுடைய சரீர
சரீர பலவீனத்துல உண்டுபடுகிற பிசாசின் தடைகளை நீக்கி போடுவார். பூர்ண சுகத்தோடு மகிமையோடு கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தெய்வம் பாருங்க. மோசே சொன்னது போலவே ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைத்து செல்வோம். இந்த முதல் நாள் நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தினந்தோறும் இதே போல நீங்கள் ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். சோ இருந்த இடங்கள்ல நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவாதி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 10 மாதம் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இந்த வேளையில உங்கள் வீடுகளில நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் இப்போதே கடந்து வரும். ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜெபத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியா பேர் பெறாய் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. 1ஆம் தேதி நீங்கள் நினைத்து பாருங்கள். 1ஆம் மாதம் நீங்கள் நினைத்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் வைத்த நிலைமையை நினைத்து பாருங்க. அந்த இடத்திலிருந்து எவ்வளவாய் கிருபையாய் தன் தாய் தன் பிள்ளை சுமந்து கொண்டு வந்தது போல இந்த நாட்கள்ல உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் ஏந்தி ஆண்டவர் உங்களை சுமந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனம், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் தாண்டி வர செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, கிருபையாய் நடத்ததுக்காக நன்றி ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபௌ ஷலாதுனா மாரியா கரலபதுனா மரபா. இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான ஆண்டவரே, அப்பா இந்த 1ஆம் தேதிக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. அப்பா பாரத்தோட ஏக்கத்தோட அடுத்த மாதம் நான் என்ன பண்ணுவேன் என்று கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு முன்பதாக செல்வேன் சொன்னீரே ஐயா. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா என் பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பம் நடத்துவதற்கு ஏற்ற காரியங்களை நீர் ஆசீர்வாதமாய் அமைத்து தருவீராக. எல்லா தடைகளையும் ஆண்டவரே உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிற கர்த்தாவே பூரண கிருபைகளோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில பயம் என்ற ஆவி நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாவே இந்த வேளையில கர்த்தரை தொடுகிறார். எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே இப்போது நான் சரீரத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்திலே நான் சபித்து கட்டுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா கடந்து செல்வீராக அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வியாதிக்காக ஜெபிக்கிறார்களே உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே இந்த வியாதி இந்த சரீரத்தை விட்டு நீங்கும்படியா ஆண்டவரே சித்தம் உண்டு சுத்தமாக என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியக்காரியை அடியேன் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. கண்ணீரோடு இந்த வியாதிக்காக ஜெபிக்கிறார்களே இவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் கட்டளைப்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. thank you jesus, thank you jesus, thank you jesus. நன்றி ஆண்டவரே. அன்பு ரட்சகா இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா. என் பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவரே இந்த மாதம் என்னை சாட்சியா நீ திரும்பி வர செய்வீர் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே அவர்கள் ஜெபித்த இந்த ஜெபத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கும் இடறி விழுந்து போகாதபடிக்கு எல்லா தடைகளும் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நன்றி. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைவேற்றி நீர் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பூரண சுகமும் ஆரோக்கியமும் கட்டளிடுங்க. இந்த மாதம் வருமானத்தை இரட்டத்தனையாய் கர்த்தர் கட்டளிடுங்க. தடைகளை நீக்கி போடுங்க. இன்றைக்கு என் தேவன் தாமே நீ பேசின வார்த்தையின்படி என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். பிள்ளைகளை கடந்து செல்லட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. So இந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாம தைரியமா போங்க. ஒரே காரியம் தினந்தோறும் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிங்க. காலையில ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தருடைய வசனத்தை வைத்துக் கொண்டு கடந்து போங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். God bless you.